ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த சாந்தாமா இருக்குங்களே, தியாகராஜனுடைய மனைவி, தியாகராஜனுடைய அம்மா வந்துங்க வயசானவங்க, 80 வயசானவங்க. அவங்க மதுரவாயில் வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறாங்க. அப்பப்போ இவங்க போய் பார்ப்பாங்க, வேணுங்கெல்லாம் செஞ்சு விட்டு வருவாங்க. தனியாக இருக்கிறாங்க. அப்படி தனியாக இருக்கும் பொழுது ஒரு சமயம் மின் கசிவின் காரணமாக அந்த வீட்டுக்குள்ளே தீ பிடிச்சிருச்சுங்க. அப்படியே அந்த சர்க்கியூட்டில் அப்படி வெந்துக்கிட்டு போகுது, சடப்படன்னு எல்லாம் வெளியில் இருக்கிற பொருள் எல்லாம் எரியுது. ஊடு போகிற ஒரு புகை, அந்த புகை வெளியெல்லாம் வருது பயங்கரமாக. அதை பார்த்து அக்கம் பக்கத்துலாம் ஐயோ அந்த பாட்டி தனியாக இருக்குது, ஊடு இப்படி எரிஞ்சு தீ வருமாட்டு இருக்குதே, புகை வருதேன்னு சொல்லி எல்லாரும் போய் ஓடி வந்து கதவை தட்டினா இந்த 80 வயதான பாட்டிக்கு அது வரைக்கும் ஒன்றுமே புரியல. ஏன் புகை வருதா, என்ன தீ பிடிச்சி, இதெல்லாம் எதுவுமே தெரியலிங்க. ஏன்னா அத்தனை பேர் இப்போ தட்டுறாங்களேன்னு அது தடுமாறி வருது. இவங்கெல்லாம் கதவை உடச்சிட்டு உள்ள போகலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்லுது, வேண்டாம் கதவை உடைக்க வேண்டாம், நானே தடுமாறி திறந்து விட்றேன்னு சொல்லி அதே மாதிரி திறந்து விட்டுதுங்க. அப்போ அந்த பாட்டி வெளியே இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. பாட்டி பார்த்தா கட்டங்கரையேன்னு பேய் மாரி இருக்குதுங்க. ஆமாம், செவத்த பாட்டி அந்த தீ விபத்தின் காரணமாக அப்படி கரையேன்னு இருக்குது. ஆனால் உடம்புக்கு வேறு எந்த கெடுதலும் இல்லை, தீக்காயமோ புண்ணோ வேறு எதுவும் இல்லைங்க. நிறம் மட்டும் அப்படி கறி எப்பி இருக்கிறாங்க, கட்டங்கரையேன்னு. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அந்த பாட்டி வழக்கமாக கோந்துருக்கிற சேர், இந்த பிவிசி சேர் இருக்குங்களே, பிளாஸ்டிக் சேரு, அது அப்படியே உருகி தரையோட தரையாக கிடக்குது. மற்ற வீட்டில் உள்ள அத்தனை பொருட்களும் உருகி கிடக்குது. சுவர்க்கடியாரம் மாட்டிக்கிறாங்க, அது பக்கத்தில் அம்மா படம் மாட்டியிருக்கிறாங்க. அந்த சுவர்க்கடியாரம் முழுமையாக உருகி அப்படியே கீழே கிடக்குது. அம்மா படம் மட்டும் அப்படியே இருக்குது புத்தம் புதுசாக. கறிப்படியில், புகைப்படியில், டேமேஜ் ஆகலை, உருகவும் இல்லை, அப்படியே கம்பீரமாக கோந்துட்டு இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா சக்திகளே, அதுதான் அம்மா. இந்த பாட்டிக்கு அந்த உடம்பு முழுவதும் கருப்பு இருந்தங்களே, அதை தினமும் குளிக்க ஒரு மாதம் ஆச்சுங்களா அந்த கருப்பு உடம்பு விட்டு முழுமையாக நீங்கிறக்கு. எப்படி பாருங்க, அம்மா தன்னை நம்பி கும்பிடுகிற பக்தனை, தொண்டனை, அவன் தாயாரை காப்பாற்ற மட்டும் இல்லாமல் தன்னுடைய படத்துக்கும் எந்த சேதாரம் இல்லாமல் தான் எவ்வளவு சக்தி மிக்கவள் என்பதை நிரூபணம் செய்திருக்கின்றார்கள் சக்திகளே. ஓம் சக்தி.